நமோ நாராயண, ஓம் நமோ கிருஷ்ண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ கிருஷ்ண. வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா பேசுகின்றேன். போன பதிவில் குலதெய்வத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் ஒருத்தர் கர்மான்னா என்ன, நிறைய பேர் என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆனால் இவன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு புண்ணியம் பண்ணியிருப்பான்பா, இல்லை நம்ம கிராமத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தவனே என்ன வாழ்வு பற்றி அவன் அசால்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒருத்தன் பார்த்தோன்னா கொஞ்சம் நொடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கானா, என்னத்தை பாவம் செஞ்சானோ தெரியல, என்னத்தை பார்த்தா பாவத்தை நம்ம செஞ்சுருக்கேன்னு தெரியல, கஷ்டப்படுறான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது டீ கடையில் உட்காந்து நிறைய பேர் அது மாதிரி பேசுவாங்க, போகிறவன்னா கலாய்ப்பாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கர்மானா கர்மா அப்படின்னு சொல்லும்போது, ஷார்ட்டாக சொல்லும்போது, நாம் என்ன செய்கிறோமோ அதை நமக்கு பிரதிபலனாக நமக்கு கொடுக்குறது தான் கர்மா. நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் நமக்கு கெட்டது தான் நடக்கும். அந்த கர்மாவை தீர்மானிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சனி பகவான். ஒருத்தருடைய எண்ணம் நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதே மாதிரி ஒருத்தருடைய செயல் நல்லா இருக்கணும், அந்த செயல் தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இதை பார்த்தா தெரியாதவங்க அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு, அடுத்தவங்களை பார்த்தோன்னா பழி சொல்லிக்கிட்டு, அவன் என்ன பாவம் செஞ்சோம், அவன் என்ன பார்த்தோன்னா புண்ணியம் செஞ்சோம்னா, அதெல்லாம் கிடையாது. நாம் என்ன கர்மாவை வாழ்ந்து வந்தோமோ அந்த கர்ம விதி கண்டிப்பாக நடந்தே தீரும். இது 100% உறுதி. இந்த கர்மாவை நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வழிகள் நான் சொல்கிறேன், அதை சரியாக கேள்வி. முதல்ல நம்மளுடைய எண்ணத்தை மாற்றணும். ஃபஸ்ட்டு எண்ணம், நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதே செய்யணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தான தர்மங்களை பார்த்தோன்னா நமக்கு கொடுக்கணும். தான தர்மங்கள் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஒரு கோயிலுக்கு போகிறையா, உன்னால் முடிஞ்ச தானம், அன்னதானத்தை கொடுங்க, காசு தானத்தை கொடுங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்க. உன்னுடைய பிறந்த நாளோ, உன்னுடைய நல்ல நாளோ, உன்னுடைய கெட்ட நாளோ, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒருத்தராவது, அட்லீஸ்ட் ஒருத்தராவுக்கு நமக்கு பார்த்தோன்னா ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க, ஒரு பார்த்தோன்னா நல்லது செய்யுங்க. உன்னை தேடி ஒருத்தர் வருகிறாங்கன்னா அவரை மிஸ் பண்ணிடாங்க. இதுதான் கர்மாவுடைய இது. அப்போ அந்த கர்மாவை நம்ம பார்த்தோன்னா கழிக்கக்கூடிய இடமா இருக்குது. அதே மாதிரி அதாவது பார்த்தோன்னா மகாபாரதத்தில் கர்ணனை பார்த்தோன்னா நிறைய பேர் கெட்ட இடத்தை நம்ம பார்க்குறோம், ஆனால் அவனுடைய நல்ல குணங்கள் ஒன்று. அதாவது எடுக்கிறது பார்த்தோன்னா கொடுத்துருவார். இந்த பூமியில் எதுவுமே நிலையும் கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணார்னு கேட்டால், தன்னை சம்பாதிச்சது தன்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்துருவார். இதுதான் அவருடைய இது. அப்போ அதனால் இருக்கும்போது தான் கிருஷ்ணரே அவர்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி அவருடைய உயிரை தானத்தை கேட்பார். அப்போது நாம் செய்கிற நல்ல விஷயங்களால் நமக்கு நல்லது தான் நடக்கும், தீய விளைவுகளால் நமக்கு தீயதான் நமக்கு கிடைக்கும். இதுதான் கர்மா. கர்மா பார்த்தா நிறைய பேர் புலம்புவாங்க, ஐயோ நான் என்னத்தை பாவம் செஞ்சணும், நான் என்னத்தை பார்த்தேன், பூர்வ ஜென்மம் கர்மாவினால் தான் இப்போ நம்ம பிறந்திருக்கோம். அது பார்த்தா இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற கர்மாவை, அதாவது பார்த்தோன்னா புண்ணியத்தை நாம் அடுத்த பிறவியோ இல்லை நம்முடைய சந்ததிகளோ அவங்களுக்கு அந்த புண்ணிய பலனை பார்த்தோன்னா சேரக்கூடியதாக இருக்கும். இதுதான் கர்மா என்றக்கூடியது. அந்த கர்மாவை வெல்லக்கூடிய தகுதி யார்கிட்ட இருக்குன்னா புண்ணியங்கள் செய்யக்கூடியது. அதனால தான் நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் அதிகமாக பார்த்தோன்னா அவங்க தியானத்திலையும் அவங்களுடைய பாவ புண்ணியங்களையும் பார்த்தோன்னா கழிச்சுக்கிட்டாங்க. இது பார்த்தோன்னா கர்மாவுடைய. இப்போ காலத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா காட்டுக்கு போயிட்டு நீங்கள் போய் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னா வீடையும் மனைவியும் மக்களையும் நம்ம விட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக அவங்க பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அதனால் அதை நீங்கள் செய்ய தேவை. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க.
அடுத்தவங்களுக்கு வந்து வயிற்றில் உன்னை நம்பி வர்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ப்ளஸ் உபத்திரம் பண்ண தேவையில்லை. அது வந்து உங்களுக்கு அது பண்ணாமலே இருந்துக்கலாம். அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கர்மாவுடைய வந்து பிரதிபலன் வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை கொடுங்க. இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து வந்தான்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்படி என்னால் முடியலன்னா விட்டுடுங்க. இதுதான் வந்து கர்மாவுடைய வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.